தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தேர்தல் கமிஷனில் அங்கீகாரம் பெறவும் கட்சி நிர்வாகிகளை திருப்திப்படுத்தவும் திமுக கூட்டணியில் 12 தொகுதிகளை கேட்க மதிமுக பொதுச் செயலர் வைகோ திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுக 6 தொகுதிகளில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது. அதில் 4 தொகுதிகளில் வென்றது. கடந்த ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் திருச்சி தொகுதியில் மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோ சுயேட்சை சின்னமான தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிட்டு வென்றார். அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலில் தேர்தல் கமிஷனில் அங்கீகாரம் பெறுவதற்காக தனி சின்னத்தில் போட்டியிட மதிமுக விரும்புகிறது. இதற்காக திமுகவின் சின்னத்தில் போட்டியிடுவதை தவிர்க்க முடிவு செய்துள்ளது. மதிமுகவில் தற்போது அரியலூர் சின்னப்பா, மதுரை தெற்கு பூமிநாதன், சாத்தூர் ரகுராமன், வாசுதேவநல்லூர் சதன் திருமலைக்குமார் என 4 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இந்த தொகுதிகளுடன் கூடுதலாக 8 தொகுதிகள் என மொத்தம் 12 தொகுதிகளை திமுக கூட்டணியில் கேட்பதென மதிமுக தலைமை திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து மதிமுக நிர்வாகிகள் கூறியது, மதிமுகவில் தற்போது 4 எம்எல்ஏக்கள் உள்ளனர். அதே தொகுதிகளை மீண்டும் கேட்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாநில அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ், பொருளாளர் செந்திலதிபன், துணை பொதுச் செயலர்கள் ஆடுதுறை முருகன், ராஜேந்திரன் ஆகியோரும் 3 மாவட்ட செயலர்களும் தேர்தலில் போட்டியிட விரும்புகின்றனர். எனவே மொத்தமாக 12 தொகுதிகளை கேட்க வைகோ திட்டமிட்டுள்ளார். காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு கடந்த தேர்தலை விட கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கினால் எங்களுக்கும் ஒதுக்க வேண்டும். எந்த கட்சிக்கும் கூடுதல் தொகுதிகள் ஒதுக்காவிட்டால் திமுக தரும் தொகுதிகளை ஏற்க தயார் என்று கூற வைகோ திட்டமிட்டுள்ளார் என அவர்கள் கூறினர்.